தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மீன்பிடி துறைமுக பொழிமுகத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த விபத்து எப்படி நடந்தது? இதில் யாரேனும் உயிரிழந்திருக்கிறார்களா? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே முதலப்பொழி மீன்பிடி துறைமுக பொழிமுகத்தில் தொடர்ச்சியாக படகு கவிழ்ந்து விபத்து என்பது ஏற்பட்டு வருகின்றன. காரணம், அந்த துறைமுக பொழிமுகத்தில் துறைமுகம் கட்டமைக்கப்பட்ட விதம் தவறு எனவும், தொடர்ச்சியாக அந்த கட்டமைப்பை மாற்றி வேறு புதிய கட்டமைப்பில் துறைமுகத்தை உருவாக்க வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக மீனவ மக்கள் கோரிக்கை என்பது வைத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக படகுகள் மீன்பிடிக்க செல்லும் பொழுதும் சென்றுவிட்டு துறைமுக பொழிமுக வழியாக உள்ளே வரும்பொழுதும் தொடர் விபத்துகள் என்பது நடந்து வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது அரபிக்கடலை பொறுத்த அளவில் விசைப்படகுகளுக்கு மீன்பிடி தடைக்காலம் என்பது இருந்து வருவதால் இந்த கரையோர பகுதிகளில் இருக்கும் சிறு சிறு நாட்டு படகு, ஃபைபர் படகு போன்ற படகுகளில் மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். அந்த வகையில் முதலைப்பொழி பகுதியை சேர்ந்த என் இதயம் என்ற படகில் 2 மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றனர். சபீர், அதே போன்று ரியாஸ் என்ற இருவரும் மீன்பிடிக்க செல்லும் வழியில் அந்த படகு துறைமுக பொழிமுகத்தில் போகும் பொழுது திடீரென அது படகு அலையில் சிக்கி கவிழ்ந்த விபத்து என்பது ஏற்படுகிறது. அந்த காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியை பார்க்கும் பொழுதே தெரியும் அலை எந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த துறைமுக பொழிமுகத்தின் கட்டமைப்பு எப்படி இருக்கிறது. இந்த கட்டமைப்பு தான் தொடர்ச்சியாக விபத்துக்கள் ஏற்படுத்தி வருவதாகவும் மீனவர்கள் குற்றச்சாட்டி வரும் இந்த நிலையில் அந்த விபத்து என்பது தற்பொழுதும் நடைபெற்றிருக்கிறது. உடனே அந்த படகு கவிழ்ந்ததும் 2 மீனவர்களும் நீந்தி கரையேறுகின்றனர். அதில் ஒரு மீனவர் சபீர் என்பவர் தற்பொழுது மருத்துவமனையில் காயத்துடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கும் இந்த நிலையில் தான் இந்த படகு விபத்து காட்சி என்பது வெளியாகியிருக்கிறது. அதை காட்சியை பார்க்க முடியும். அதிர்ஷ்டவசமாக அந்த 2 மீனவர்களும் நீந்தி கரையேறும் அந்த காட்சியை பார்க்கலாம். தொடர்ச்சியாக இது போன்ற விபத்துகள் நடந்து வரும் இந்த நிலையில் அந்த துறைமுகத்தின் கட்டமைப்பை உடனே மாற்ற வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.